கிறிஸ்தவர்கள் கனி கொடுக்கிறதற்கு எப்படி அவர்கள் கொடுக்க முடியும் என்ற விவரம் இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்று சொன்னால், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ ஒரு கிறிஸ்தவன் முற்று முழுதுமாக இயேசு கிறிஸ்துவிலும் இயேசு கிறிஸ்து அந்த கிறிஸ்தவனிலும் இருக்கும் பொழுது அந்த கிறிஸ்தவன் ரெண்டுக்குள்ளேயும் தொடர்பு இருக்கிறபடியினால், அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் திராட்சை செடியோட அந்த கொடிக்கு தொடர்பு இருக்கிறபடியினால் அந்த திராட்சை கொடி இடவிடாமல் கனி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப செடி கொடி கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். கொடிகள் விசுவாசிகள், திராட்சை செடி என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து. அப்ப கொடி எந்த காலத்திலும் திராட்சை செடியாகிய கிறிஸ்துவோட தொடர்பு இருக்க வேணும்.